விரல் மோதிரம் எத்துணை பிரகாசம் 10 விரல் மோதிரம் எத்துணை பிரகாசம் பாதகம் தண்டை கொழுசா பாதகம் தண்டை கொழுசா பச்சை வைடூரியம் இலை திட்ட பச்சை வைடூரியம் இலை திட்ட பாதத்தின் சிலம்பொழி ரத்தின பலக்கமோ மோகன மாலையழகா மாலைகளா முத்து முகுதி ரத்தின பலக்கமோ மோகன மாலையழகா முழுவதும் வைடூரிய முழுவதும் வைடூரிய முடிந்திட்ட தாளியழ சுத்தமாயிருக்கின்ற உன் காதினில் கம்மாளும் செங்கையின் முன்னன்களமா சுத்தமாயிருக்கின்ற உன் காதினில் கம்மாளும் செங்கையின் முன்னங்களமா சாமி சிகமெல்லாம் விளைபட்ட உன் முகமெல்லாம் ஒளி பெற்ற சிகமெல்லாம் விளைபட்ட உன் முகமெல்லாம் ஒளி பெற்ற நீ முடிந்திட்ட தாளியழ எத்தனை பிரகாசம் பாத கொலுசா தண்டை கொலுசா பச்சை நிற வைடூரியம் பாதத்தின் சிலம்புவில்லை தங்கை சக்தி சிவரூபம் தனையே நான் சொல்ல தீராமா சொல்ல திடாமோ அத்திவாரதன் தங்கை சக்தி சிவரூபம் தனையே நான் சொல்ல தீராமா சொல்ல திடாமோ இந்த அழகான டவுனதில் கொலுவிருக்கும் அழகான டவுனதில் கொலுவிருக்கும் அம்பிகை வாராகி வரந்தருவா நான் சொல்லத்திடவா
வேளவா அழகான டவுனி எனும் நகரத்தில் குழுவிருக்கும் ஆராயி வரந்தரோ குமர குருபரனை வெற்றி வேளா குருபரனை வெற்றி வேளா கொண்டறிந்தோம் ஆழ்மருகா சிறைகளெல்லாம் காத்தோளே முருகா கடைவேல் முருகா விளவா வள்ளி மணவாளா திருச்செந்தூர் வேல் முருகா வேங்கை மரமாய் நின்றவேணே ஏழாயுதா கதை கருள்வா சுப்பிரமணியவரே செந்தில் வதிவாடுகின்றே திருச்செந்தூர் முருகனையா குரத்திய தாமண முடித்த குண்டூதுரம் போயமர்ந்த புறவள்ளி மணவாளா புறவள்ளி மணவாளா செந்தூராகதை கருள்வாய் முருகா ஜெயனு குறவள்ளி மணவாளா மலை மகளே அம்மா மலை மகளே மலை மகளே மலையர சம்பத்த அம்மா மலை மகளே மகளை மகளே கதைக்கருள வருவாயாம்மா நெஞ்சு முட்டினாவுணர்ந்துவாங்க தடுமாறும் வேலைதான் நாவு தடுமாறாமல் அருக்குறனும் அங்கிடாமல் நெஞ்சதும் உணர்ந்திடாமல் நெஞ்சதும் உணர்ந்திடாமல் நினைவருள என்ன நெஞ்சதும் உணர்ந்திடாமல் எந்த உள்ள தேவதையோ மாடங்குழல் மாடல் பாலக்கார தளவாய் மாடல் வளந்தைக்கு வரந்தருவாயர் உளம் பிறந்தவர் உளம் உதித்தவர் ஆய்புராட்டி தம்புராட்டி ஆயனங்க அம்பிகையே ஆடி எனக்கு வரந்தருவாயமணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலையா திருவிளக்கில் பிறந்தவளே சுடல மாயாண்டி சிறுவனுக்கு வரந்தருவாயே சுடலே ஐகோட்டு மகாராஜா ஆறுமங்கலம் சுடல ஐயோ சிவள பெரிய வந்தம் சித்தாத்தங்கரைக்கார மாயாண்டி சிறுவனுக்கு வரந்தருவாட்டு சுடலையோ மனவாரில வரந்தருவாயப்பா கருமருது சும்மருது இவமை கட்ட கசவாடுகின்ற ஆழ்வா குறிச்சி மாயாண்டி சக்கரவர்த்தி சுடலையோ சக்கரவர்த்தி சுடலையோ அப்பனே சந்தோஷமா அப்பனே எப்பனே சந்தோஷமா
மறைகள் சிவன பேரி சுடராய் சிறுவனுக்கு வரம் வாராயி புகழை பாட மகாசிவ வாராயி கதை படிக்க வாராயி வரம் தருவாய் அம்மா வாராயி கதை படிக்க சுவாமி ஆதி வெள்ளி கைலை யாரெல்லாம் குழுவிருந்தாருடன் பார்வதி பச்சை மாலா லட்சுமி சூடனை குழுவிருந்தாங்க இந்திராணி இன்பமுடன் குழுவிருந்தாங்க லோகத்திலே பச்சை மாலா லட்சுமி சூடு குழுவிருந்தாங்க கோடி தேவர்களோ அகத்தியரா அழகு பொம்ப பேர் வெட்ட இறைவன் வாழக்கூடிய கைலேங்கிரி பர்வதத்தில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சங்கரன் பகவானோடு கரை கண்டன் காலகண்டன் நீலகண்டமூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட என ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு இன்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார் தெரியுமா? யாரெல்லாம் ரொம்ப இருக்கு அப்பள இருந்துச்சுல ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சங்கரன் பகவானோடு கரை கண்டன் காலகண்டன் ஆமா நீலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட ஆண்டவன் பகவானோடு சிவபெருமானோடு யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார் தெரியுமா? யாரெல்லாம் அவனே ஆகாயத்தின் சூரிய அண்டு குளிர சந்திர ஆகாயோடே அன்னை கங்காதேவிய பகவானே ஆடுவாரே ஆடுவாளே தங்கம் போடுவாளே போடுவாளே சரஸ்வதியும் வருவாளா சங்கீதங்கள் பாடுவாளா ஆண்டவன் நம் பகவானுக்கு சித்தரெல்லாம் வந்து வணங்குவாரோ தாமரை வீசுவாரோ வேண்டும் பணி ஆண்டவனாகிய பகவானுக்கு சிவபெருமானுக்கு ஆதி வெள்ளி என்னும் கைலேங்கிரி பர்வதத்தில் ஆமா
ஐயா என்ன ஈசனாகிய சாட்சாதி சிவபெருமானுக்கு சங்கரன் பகவானுக்கு ஆண்டவன் பகவானுக்கு ஆமா தெய்வலோக சித்தரெல்லாம் தினமும் வந்து பணிந்தார்கள். எப்பா பணிந்தார்கள், வெஞ்சாமரை வீசினார்கள். ஆமா வேண்டும் பணிகளெல்லாம் செய்தார்கள். ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானுக்கு ஆறு கால பூஜையை அணுகில்லாம நடத்துகிறார்கள். எப்பா அத்தனையா அடக்க ஒடுக்கமா நடத்துறாங்க. ஆறு கால பூஜைனா எந்த வேலை பூஜை எல்லாம்? எப்பா எந்த நேர பூஜை? எந்த நேர பூஜை? காலை வேலை பூஜை, ஆமா மாலை வேலை பூஜை. அதாவது ஆமா அதிகாலையில 5 மணிக்கு சரி சூரியன் உதைப்பதற்கு முன்னால ஒரு வேலை பூஜை பார்த்து. எப்பா ஒரு வேளை பூஜை, அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல ஆமா பகவானுக்கு. சரி அதற்கு அப்புறம் என்ன கரெக்டா 8 மணிக்கு ஒரு பூஜை. எப்பா 8 மணிக்கு ஒரு பூஜை. 8 மணிக்கு என்ன பூஜைங்க? என்ன என்ன அதான் நம்ம காலையில எந்திரிச்சு காபி குடிப்போம் பத்தியா? ஏப்பா டீ டைம். ஆமா அதாவது அது வந்து 5 மணிக்கு. ஆமா 8 மணிக்கு என்ன சாப்பாடு? சாப்பாடு பார்த்துக்கோ. முதல்ல பிரேக்ஃபாஸ்ட், அதாவது டிஃபன் சாப்பிடுறோம் பத்தியா? ஆமா காலையில இட்லி பொங்கல். நம்மளுக்கு இன்னைக்கு வராகி அம்மா வாசல்ல கைமணக்க பொங்கல் போட்டிருந்தாங்க பாத்துக்கோ. காலையில போட்டிருந்தாங்க. அதற்கு அப்புறம் கரெக்டா உச்சிகால பூசைன்னு ஒண்ணு நடத்துவாங்க. 12 மணிக்கு. ஆமா அது என்னதுங்க? என்னன்னே அப்ப நம்ம டீ குடிப்போம் பத்தியா? சாப்பாடுனே மத்தியான வேலையில. அதற்கு அப்புறம் அதுக்கு ஒரு பூசை பார்த்துக்கோ. சரி அதற்கு அப்புறம் எப்போ கரெக்டா 2 மணிக்கு ஒரு பூஜை. லஞ்ச் டைம். அது எத்தனை வேலை பூஜை ஆச்சு? 4 வேலை பூஜை ஆச்சு. ஆமா அதற்கு அப்புறம் என்ன சாயந்தரம் 5 மணிக்கு கற்கள்ல வைக்கணும் கற்கள் பூஜை. ஆமா அதுதான் 5வது கால பூஜை. பூஜை 6ஆம் கால பூஜை எப்ப நடத்துவாங்க? எப்ப கரெக்டா இரவு 8 மணிக்கு நடத்துவாங்க. பாத்து அதை தாண்டினா 9 மணி. அப்படியா? ஆமா 8 மணி நடத்துவாங்க. அதுதான் 6 கால பூஜைகள். அந்த 6வது கால பூஜையிலே என்ன ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானுக்கு வெண்சங்கு முழங்குவார்கள். ஆமா இந்த இப்ப நம்ம நெல்லைப்பர் கோயில்ல போய் பார்த்தனா தெரியும். பாத்துக்கோ, கதவடைக்க போற டைம் போனோம்னா தெரியும். வெண் சங்கும் வலம்புரி சங்கு ஊதுவாங்க. வலம்புரி சங்கு ஒரு மணி அடிப்பாங்க. பாத்துக்கோ. ஆமா அதுதான் என்ன ஆண்டவன் பகவானுக்கு வெண்சங்கு முழக்கத்தோட பள்ளியறைக்கு செல்வது வழக்கம். இப்படி ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானுக்கு 6 கால பூஜையதானு இல்லாமல் நடத்தி வருகிறார்கள். எப்படி எல்லாம் நடத்துவாரு தெரியுமா? எப்படி சுவாமி? களவேல பூஜைகளா ஆண்டவன் தான் பகவானுக்கு 6 கால தேவர்களும் மூவர்களும் ஈசனான பகவானுக்கு திருச்சங்கு முழக்கத்தோடு பூஜையது நடத்துவாரோ ஐயா முழக்கத்தோடு பகவானுக்கு பார்வதிக்கும் பகலுமாக இரவும் பகலுமாக
நடத்தி வாராங்க நடத்தி வரும் நாளையில நாளையிலே ஈசனான பகவானுக்கு ஆறுகால பூஜைகளை அணுகலாமல் நடத்தி வருகிறார்கள். ஆமா அப்படி நடத்தி வரக்கூடிய காலத்தில என் ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் இரேழு 14 உலகங்களையும் படைத்தார் பகவான். அது எந்த உலகம் தெரியுமா? என்ன உலகம் சுவாமி? என்ன உலகம் சுவாமி? இந்திரலோகம், சந்திரலோகம், ஆமா வாயு லோகம், மரணலோகம், சக்தி லோகம், சிவலோகம், பூலோகம், யமலோகம், தவலோகம், ஆமோ வைகுண்ட லோகம், பூலோகம் என்றும் என் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளானவர் சிவபெருமாளானவர் இரேழு 14 உலகங்களையும் படைத்து ஆமோ இந்த ஈசனாகிய சாட்சாதி சிவபெருமான் ஐயா என்ன பகலென்றும் இரவென்றும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார் சிவபெருமான். பகலெல்லாம் ஆமா ஓய்வில்லாத உழைப்பு, ஆமா இரவெல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்ராதேவியும் படைத்து, ஆமா நித்ராதேவியும் கொடுத்து ஆண்டவனாகிய சங்கரன் சாட்சாதி சிவபெருமானும் அம்மாவுமா பார்வதியுடைய அம்சத்திலே ஏப்பா அந்த ஆதிபராசக்தி அம்சத்திலே நாமளை பெற்றெடுத்த தந்தையும் தாயவும் படைத்தார். எப்பா அம்மையப்பனாகவும் அம்மா அப்பாவும் நம்ம படைச்சிட்டாரு. எப்படி படைச்சாரு? அம்மா அப்பாவா அம்மையப்பன் படைச்சிருக்காரு. அப்படியா? இந்த ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் எறும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி சிவராசிகளையும் படைத்திருக்க இந்த உலகத்திலே ஆமா யாருக்கெல்லாம் என்ன வேலை? ஏப்பா யாருக்கு என்ன வேலை? யாருக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? குடத்துக்காரனுக்கு என்ன வேலை? ஆமா எனக்கு இழுத்து சொல்லணும், அவருக்கு டமார் போட்டு அடிக்கணும், ஊன விடணும். அப்ப உடுக்கறதுக்கு சும்மா டுண்டு அடிச்சு போட்டு. அப்படியா? தாளக்காரன் சும்மா சக்கடி புக்கடி அவன் தாளத்துக்காரனுக்கு ஆமா என் தம்பிக்கு ஏப்பா அவன் சொல்லு அடிக்காம அடுத்தவன் காது கேட்க கூடாதுன்னு செவுட்டுக்கிட்டே வச்சு அடிக்கான். அப்படியா? அவன் அடுத்தவன் காது கேட்கப்படாதுன்னு அடுத்தவன் காது கிட்ட வச்சு அடிக்கான். அவன் சுதி எப்படி இருக்கு தெரியுமா? கடைசியில அவனுக்கு காது கேட்காம பெருது கேட்காதுல்ல அவன் கட்ட நல்ல சுதியோட அடிக்கான். அப்படியா? ஏன்னா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் ஆமா இந்த உலகத்திலே ஆமோ ஈயரும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி சிவராசிகளையும் படைத்து ஆமோ ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமான் படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியளக்க வேணுமே என்றோ எப்படி வடியளந்து வருகிறார் தெரியுமா? எப்படி சுவாமி? நாளி நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து தினை எடுத்து நாடு எங்கும் படியளந்தார் பகவானோ. நாடு எங்கும் படியளந்தார் பகவானோ. ஆமையா சொல்லண்ணா பகவான் நாடு எங்கும் படியளந்தார் மறக்காதினை எடுத்து மறக்கானலதினை எடுத்து தினை எடுத்து மாநிலமும் படியளந்தார் சங்கரோ. மாநிலமும் படியளந்தார் ஆண்டவர் தாங்க ஆமையோ இணை எடுத்து பகவான்
எடுத்து ஆளாகுதினை எடுத்து அகிலோமல்லம் அடியளந்தார் பகவானோ அகிலோமல்லம் அடியளந்தார் ஈஸ்வரனோ எடுத்து சங்கரனோ படியளந்தார் சாமி உரியமல்ல எடுத்தோ உலகமெல்லாம் படியளந்தாங்க எறும்பு யானை முதல் என்ன ஒன்னா மனுக்களுக்கும் இறையளந்து வாராரே ஐயா இறையளந்தே ஈசனானவர் இறையிழந்து வருகிறார். எப்பா நம்ம பகவான் சொக்கர் குந்த மனிதவர் ஈசன் இறைய படியளந்து வருகிறார் என ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளானவர் ஆமோ ஈயரும்பு யானை முதல் ஆமா 84 லட்சம் கோடி சிவராசிகள் பார்த்துக்கோ. ஆமோ இந்த உலகத்துல ஆமா ஈ ஆமா எறும்பு யானை பாம்பு பள்ளி தேளு நட்டுவக்காளி பண்ணி பூரா ஒட்டகம் சிங்கம் கடுவா புலின்னு நாய் முதற்கொண்டு 84 லட்சம் கோடி சிவராசிகள் இருக்கிறது பார்த்துக்கோ. ஆமா இருக்கிறதல்லவா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் எறும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி சிவராசிகளையும் படைத்து முட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குஞ்சியவும் படைத்தார் ஆண்டவன். அப்பா முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய குஞ்சிய கூட படைத்திருக்கிறார் பகவான். அதாவது ஆமா ஒரு முட்டையினால் அதுக்குள்ள ஒரு காத்து கூட போக முடியாது. லேசா ஒரு சின்ன காத்து கூட உள்ள நுழைய முடியாது. அந்த முட்டைக்குள்ளேயும் ஒரு சின்ன சிசுவு வளர்ந்தனா அது யாருடைய படைப்பு? ஆண்டவன் பகவானுடைய படைப்பு. நீ நல்லா மாங்காய் தேங்காய் எல்லாத்தையும் தின்னுட்டு அதுல புழு இருக்கு பார்த்துக்கோ. அவனோட படைப்பு ஆண்டவன் அதனால அப்படி இருக்கு. இன்னைக்கு அவனுக்கு படைச்சிருக்கேன், இங்க மாங்காய் திங்கைக்கு படைச்சிருக்கு. அப்படியா? தென்காசில இருக்கான். இல்ல தென்காசில இருந்து திருவள்ளி ஆத்துல குளிச்சு மாங்காய் திங்கன்னு இன்னைக்கு எழுதியிருக்கு அவனுக்கு. அவருக்கு எழுதியிருக்கு. ஆமா ஏனே ஒரு ஆமா முட்டைக்குள்ளே இருக்கு பார்த்துக்கோ ஒரு குஞ்சியானது. அதுக்கும் அளந்திருக்கிறார் பகவான். அதையும் படைத்து அதற்கும் படியலக்காரு மத்தியா. அம்மா எப்பேற்பட்ட ஒரு மகிமனே. அதாவது ஒரு தாயார் வயிற்றுக்குள்ள இருக்கு ஒரு சின்ன சிசு. இப்ப அந்த கரு உருவுக்கும் படி இழந்திருக்கிறார், அதற்கும் படி இழந்திருக்கார் பகவான். ஆமா உருவத்தினால ஆமா எது பெருசு? பாறை கரும்பாறை பெருசு, பெரிய பாறை பெருசு பார்த்துக்கோ. அம்மா சரிதானே? பாறைனா எந்த பாறை எனக்கா இருக்கும்? ஏப்பா நல்ல பெரிய நம்ம எங்க ஊர் கைப்பத்த மலை பாறை மாதிரி இருக்கும்னே. அப்படியா? அம்மா கரும்பாறை 2 பாறை இருக்கு பாரு. அதோட பெரிய பாறைன்னா ஏய்யா அந்த பாறையினால் அது அடியில ஒரு தேர தவக்கா வளருது பார்த்துக்கோப்பா. இடுக்குள்ள போய் வளருதுல 2 பாறை கடையில ஒரு தேர தவக்கா கொஞ்சம் ஒண்ணு இருக்கு பாரு. அது யாரோட மகிமை? அது எங்க பெருமாள் அங்க வராரு. என் பகவான் பகவானுடைய மகிமை பார்த்துக்கோ. சிவபெருமாள்ல அத்தனையும் அவர் படைப்பு தான் ஐயா. இந்த உலகத்திலே சரிதான் ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் சிவபெருமாள். அதாவது என்ன படைத்தது பிரம்மன். பிரம்மதேவன் படைத்த மனுக்களுக்கு
உயிர் கொடுப்பது. ஆமா, உயிர் கொடுத்து படியளந்து வருவது ஆண்டவனுடைய பொறுப்பு. ஏப்பா நம்ம பகவானுடைய பொறுப்பு. இது படைத்து போட்டாலும் போராது, படியளந்தாலும் போராது. கண்டிப்பா இறையில இருக்கணும் அல்லவா? கண்டிப்பாக கட்டி காக்க வேணும். பார்த்துக்கோ ரொம்ப சங்கர். இப்போ ஆமா ஐயா, நம்ம ஊர்ல ஒரு விவசாயம் பார்க்கணும்னு வச்சுக்கோ. என்ன அந்த விவசாயத்தை என்னையா விவசாயத்தை நம்ம நிலத்தை உழுது போட்டு ஆமா பாடுபட்டு பயிர் மாசல ஏத்தி விட்டாலும் போதுமா? போதாது போதாது, அதை கட்டி காப்பாத்தணும்ல. அதை கட்டி காப்பாத்த வேணும். பார்த்தோம் விவசாயத்தை காப்பாத்த தெரியணும்னே. காத்தால்தான் ஆண்டவன் பகவானுக்கு என்ன படியளக்கக்கூடிய வேலை. ஆமையோ, பிரம்மனுக்கு படைக்கக்கூடிய பொறுப்பு. பொறுப்பு. அப்ப என் பெருமாளாகப்பட்ட கோபாலக்கண்ணன் அந்த விஷ்ணுவுக்கு காக்கும் பெருமாளுக்கு என்ன பொறுப்பு? என்ன என்னன்னே இந்த உலகத்திலே படைத்ததை காப்பது அவருடைய பொறுப்பு. பார்த்து உயிர் உயிர் அனைத்து உயிர்களையும் காப்பது என் பெருமாள். அதாவது கள்ளம் பெருசா காப்பாம் பெருசான்னு சொல்லுவாங்க. பார்த்து இப்போதைக்கு அவனுக்கு காலிஃப்ளவர் தான் பெருசு. அப்படியா? காப்பாதான் பெருசு. காப்பான் தான் பெருசு. பார்த்துக்கோ. ஆமா, கள்ளம் பெருசா காப்பாம் பெருசான் இருக்காங்க. காப்பாம் பெருசான் இருக்காங்க. காப்பவன் தான் பெரியவன். காப்பவன் தான் என்றென்றைக்கும் பெரியவன். இந்த உலகத்திலே காக்கக்கூடிய காக்கும் பெருமாள் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. என் பெருமாள் கோவால் இல்லைன்னா அந்த கோவலையமே கிடையாது. என் நாராயண நரசிம்மமூர்த்தி இல்லை என்றாலே அம்மா இந்த உலகமே இல்ல. பார்த்துக்கோ. கிடையாது கிடையாது. அகில உலகமும் இல்ல, அண்ட புவனமும் கிடையாது. அவர் இல்லன்னா இன்னைக்கு நம்மளும் இன்னைக்கு மேடையில இல்ல. ஒருத்தர் கிடைக்காது. ஆண்டவன் இல்லை என்றால் அகில உலகமும் இல்லை, என் ஈசன் பகவானும் இல்லை. பார்த்துக்கோ. இல்லை இல்லை. அப்படியாகிய ஆண்டவனாகிய சாட்சாதி பகவான் படைத்த மனுக்களுக்கு வட்டி நீளாமல் வடியளக்க வேணுமே என்றோ வேண்டுமே என்றோ என் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளானவர் அகில உலகங்களை எல்லாம் ஆண்டவன் படியளந்து வருகிறான். அப்படி படியளந்து எப்படி வருவாரையானா சுவாமி படியளந்து இறையளந்தோ படியளந்து இறையளந்தோ கைலாசம் வாராரே ஆண்டவன் நாம் பகவானோ கைலாசம் வார போதே பன்னெண்டங்க பார்வதியா ஈசனப்ப வருவாரே ஈஸ்வரியா எதிர்வார்த்தாங்க ஆண்டவன் வருவாரே ஆதிசக்தி எதிர்வார்த்தாங்க இருவையுள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிப்பதற்கோ பாரிஜாதம் மலரெடுத்தோ ஆண்டவன் பகவான் பகவாயப்ப வருவாரே பகவாயப்ப வருவாரே ஆதி சத்தியவா ஈசன் பகவான் எப்போ வருவாரே இறையனுக்கு இறையோனுக்கு இழந்த சங்கரனுக்கு சங்கரருக்கு இழந்து வருவாரா வருவாங்காரோ அடியலை பாரி கொடுப்பாரோ இழந்த பகவானுக்கு ஆதிசக்தி பார்வதியாக படியளந்து வருவாரோ படியளந்த பார்வதியாக பாத பூஜை முடிப்பாரோ அழைத்து வந்த கடவுளுக்கு கடவுளுக்கு அவகளை பாரி கொடுப்பாங்களாக கொடுப்பாரே
பாரி கண்ணங்க பார்வதியாக கையிலே கொழுவேறுக்கும் நாளையிலே ஆதிசக்தி பார்வதியாக ஆதிசக்தி பார்வதியாக அது சமயம் அதோ செய்வாகே ஆதிசக்தி பார்வதியாக ஆதிசக்தியானவள் ஆமா களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுக்கிறார் ஆதிபராசக்தி அம்மையுமா பார்வதி இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுக்கிறாள் பார்வதா தேவியானவள் என் ஈசனுடைய தேவியானவள் ஆமா அப்படி இளைப்பாரி கைலாசத்துல கொழுவிருக்கார் பார்த்து கொழுவிருந்து கொண்டு இருக்கிறார் இப்ப யாரும் இந்த உலகத்துல ஆமா படியளந்த பகவானுக்கு யாரு பாத பூஜை முடித்தத போலங்க யாரும் முடிக்காங்களா ஒரு பெண்கள் வீட்டுல முடிக்க மாட்டாங்க ஐயா அதாவது அந்த காலத்துல வீரச்சமைக்கம் விக்ரமாதித்தன் பாத்துக்கோ அவனுதான் தெரியும் வீரச்சமத்தன் விக்ரமாதித்தன் பாத்துக்கோ ஏயாத மழை பெருமழையில ஒத்தையிலே வரப்பு வெட்டுவானா சம்பளம் கூட கழிச்சு போய்தான் சம்பளம் கூட கழிச்சு போய்தான் அவன் வெட்டுறது சம்பளத்துக்கு தான்பா வெட்ட போறான் வெட்டுதான் பேயாத மழை பெருமழையில ஒத்தையிலே வரப்பு வெட்டுதாமனா என்ன அவ்வளோ பெரிய வீர சமைக்கனா இருந்திருக்கான் அந்த காலத்துல இருந்திருக்காங்க அப்பமும் இருந்திருக்காங்க இப்பமும் இருக்காங்க பாத்துக்கோ ஊருக்கு ஒரு ஆளு 2 ஊருக்கு ஒரு ஆள் இருக்காங்க ஐயா இப்ப இருக்காங்கன்னா எப்படி இருக்காங்க என்ன எப்படி இருக்காங்க சில பேர் நல்ல தொழிலாளி இருப்பாங்க பாத்துக்கோ அம்மா அதாவது நானும் வில்லுக்கு போறேன் போற தொழிலாளியும் இருப்பாங்க இல்லனே ஒரு அண்ணாவிய மேல கொண்டு வரணும்னா என்ன ஒரு அடிகாரங்க கையில தான் இருக்கு மைக் செட்டுக்காரங்க கையில இருக்கு அவர் ஒழுங்கா வைப்பாரு ஆனா இவங்க என்ன செய்வாங்க என்ன நல்ல மனசு வச்சு மேல கொண்டு வரணும்னா மேல கொண்டு வந்துருவாங்க இன்னைக்கு இவனை சுவாலிய முடிக்கணும்னு நினைச்சிட்டோம்னா சுவாலிய முடிச்சிடும் ட்ரெயின் 150ல பேரும் அப்போ எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு பாத்துக்கோ அண்ணாவிய வச்சு ஒண்ணும் இல்ல கிடையாது ஆனாலே தெரிஞ்சுக்கிட்டா சரி அப்படியா அப்பம் பேயாத மழை பெருமழையில வீரச்சமைக்கம் விக்ரமாதித்தன் ஒரு கோட்ட வதப்பாட ஒத்தையிலே வரப்பு வெட்டியிருக்கான் அப்ப சம்பளம் எவ்வளவுங்க வெறும் 1.25 ரூபாய் அதுவும் ஓட்ட முக்கா துட்டு பாத்துக்கோ அத கொண்டாந்து அப்படியே கொண்டாந்து வீட்டுல கொடுத்தாரா அந்த காலத்துல கொடுத்திருக்காரு அவ 1 ரூபாய மிச்சம் பிடிச்சு வச்சுட்டு என்ன காட்டுல போய் என்ன ஒரு கீரை வகைகளை புடுங்கி அந்த குப்பைக்குறை நடக்கும்போது குப்பைக்குறை அப்பமெல்லாம் சாப்பாடு என்னங்க சோனாப்புள் சோளச்சோறு கம்மங்காடி கேழ்வரகு அது சாமி சோறுன்னு இருக்கும் பாத்துக்கோ உண்டுனே அப்போ என்ன அந்த சாமி சோத்துக்கு தொட்டுக்கிட என்னது வைப்பாங்க என்னதுன்னு சொல்லு பாப்போம் நான் அந்த காலத்துல பிறந்திருக்கேன் ஏதா சாமி சோத்துக்கு தொட்டுக்கிட என்ன வச்சிருப்பாங்க தாட்டைக்கு தான் தெரியும் நல்லா இருக்கும் கரு ஆமா தாத்தா அது சாமி சோறு கஞ்சிக்கு அது நல்லா இருக்கும் தான் சாமி சோத்துக்கு எப்படி இருக்குங்க ஏன காட்டுல இந்த மின்னங்கி கீரைன்னு ஒண்ணு இருக்கு பாத்துக்கோ மின்னங்கி கீரைய கொண்டு வந்து 2 கடலை பருப்பை போட்டு கடைஞ்சு அதை தொட்டு சாப்பிட்டோம்னு வை என்ன தேன அமிர்தமா இருக்குமா போவாத சோறு உள்ள போவோம் அன்னைக்கு ஒரு குத்து சாப்பாடு சாப்பிடுறவங்க ஒரு உருண்டை சாதத்தையும் சேர்த்து சாப்பிடுவாங்க பாத்துக்கோ அப்போ என்ன அந்த அம்மா என்ன செய்வா காட்டுல கொண்டு போய் 2 கீரையை புடுங்கி ஒரு அரிசி தவசிய வச்சு ஒரு குழம்பும் ஒரு சாதத்தையும் வச்சிருவா பாத்துக்கோ
அந்த சாரம் சமைத்த தீ கங்கல்ல வெண்ணிய போட்டு வச்சிருவாளாம். வச்சிருவா வெண்ணியையும் போட்டு வச்சு ஆமா அங்க இருந்து வந்த உடனே என்ன களைப்பாரி வருவாரு பாத்துக்கோ. அம்மா அந்த களைப்பை போக்குவதற்கு என்ன ஒரு நீச்சு பால் குடிப்பா. கொடுப்பாங்க எத்தா ஓ அழுத்து உட்காராதாங்க. அம்மா வெண்ணிய போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. குளிச்சுட்டு வந்துருங்க குளிச்சுடுங்க. வெண்ணிய தூக்கி வச்சு அம்மா முதுகையும் தேய்ச்சி விடுவாளாம் அந்த காலத்துல. அந்த காலத்துல இப்ப ஒரு நேரம் வில்லடிச்சாங்கன்னு வை என்ன 1000 2000 2500 3000 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. வாங்குதாங்க அது அப்படியே வீடு போய் சேருதா? கிடையாது அவ்வளவு கொடுத்தும் காணுதா? காங்க மாட்டேங்குது நான் சொல்லுதான். ஆமா எவ்வளவு வாங்கினாலும் காங்க மாட்டேங்குது. எவ்வளவு கொடுத்தாலும் காண மாட்டேங்க. என்ன இவர் வர குறையுதுங்க. அது அப்படிதான் இருக்கும். இருக்கும்ல. ஆமா ஒரு நல்ல அந்த அம்மா வராகிக்கு தெரியுமா? அவ உண்மையா இருந்தானா கேப்பா. கண்டிப்பா கேட்கட்டும். அம்மா அதனால ஏயா ஓ அப்ப 3000 4000 கொடுத்தாலும் வீட்டுல போய் ஒழுங்கா சேர மாட்டேக்கு. போவாதுல்ல. என்ன செய்வாங்க? 1500 பச்சை போடுக்கு போயிரும். பசு பச்சை போடு எங்க நிக்கோ பசு அங்க நிக்கும் பாத்துக்கோ. நின்றும்ல. அவன் வாங்கிட்டு போகும்போது ஒரு ஆளா போனா வரும்போது 3 ஆளா வருவான். 3 ஆளா வருவான். இவனுக்கு முதுவா தேப்பாங்க. தேய்க்க மாட்டான். உனக்கு முதுவா தேய்க்கணும். செவரு சிமெண்ட் செவரு தான் வச்சுட்டு 4 உரசு 4 உரசுடே. இல்லன்னா கொச்சை கயிறு கிடக்கு பாத்துக்கோ. கொச்சை கயிறு கிடக்கு. அத வச்சுட்டு 2ஆ மடிச்சு 4 இழுப்பு இழும்பா. இழுத்தனா உடனே அழுக்கெல்லாம் போயிரும். அப்போ இப்ப உள்ள பெண்கள் பாத்துக்கோ. ஆமா அப்பமெல்லாம் அப்படி பணிவடைகள் செய்தார்கள். அப்படி செய்திருக்கக்கூடிய காலத்தில மறுநாள் தினத்திலையும் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளானவர் அந்த கைலங்கிரியை விட்டு படியளக்க பயணமானார். படியளந்து இறையளந்து கைலங்கிரிக்கு வருவது வழக்கம். அந்த வழக்கத்திலே இருக்கும் போது ஆதி வெள்ளி கைலங்கிரி பர்வதத்திலே என்ன நடக்கு தெரியுமா? சாமி ஆதி வெள்ளி கைலையில ஒரு நாள தினமதியிலே பிரம்மதேவரானவரோ மனமதில எண்ணுவார். மனமதிலே எண்ணுவாரோ ஆண்டவன் தான் பிரம்மதேவன். எண்ணாத எண்ணோமெல்லாம் எண்ணுவாரோ பிரம்மதேவன். பிரம்மதேவர் யாரு? பிரம்மதேவர் யாரு? என் பகவான் பெருமாளுடைய உண்டி கமலத்துல பிறந்த பிள்ளை. உண்டி கமலத்துல பிறந்த பிள்ளை அவர்தான் பெருமாள். ஆமா பெருமாள் உண்டி கமலம்னா என்னதுன்னு? என்னதுன்னு டொப்புள் அதாவது தொப்புள் குழி பார்த்துக்கோ. தாய்க்குழி வரும். அந்த பிரம்மாதேவனுடைய ஆண்டவன் பகவானுடைய உண்டி கமலத்திலே பெருமாளுடைய உண்டி கமலத்திலே அந்த பிறந்த பிள்ளை 4 முகன் பிரம்மதேவன். ஆதியில பிரம்மனுக்கு சிரசு 5 சிரசு தான் பாத்துக்கோ. 5 சிரசு உண்டு. இப்ப ஏன் 4 முகத்தோட இருக்காரு? எதுக்கு ஆதி ஒரு காலத்தில ஆண்டவனாகிய சங்கரன் படியளந்து விட்டு வரும்போது வருகின்ற பொழுது படியளக்க சென்ற போது பிரம்மதேவரானவர் கைலாசம் வந்தார் பாத்துக்கோ. பகவான் இருக்காரான்னு பார்க்க வந்திருக்காரு. அத்தையும் மாமாவையும் பார்த்து போவோம் என்று அந்த பிரம்மதேவரானவர் கைலங்கிரி பர்வதத்திற்கு வருகிறார். அப்படி வருகிற வேளையில பிரம்மதேவருக்கும் 5 சிரசு, ஆண்டவன் பகவானுக்கும் 5 சிரசு. பார்வதா தேவி என்றைக்கும் படியளந்து விட்டு வந்த பகவானுக்கு பாத பூஜை முடிப்பது வழக்கம். அவ பிரம்மனா பகவானானு பார்க்காம பகவான் தான் வந்து விட்டாரோ என்ற அவசரத்துல
ஏறிட்டு பார்க்காம நிழல பார்த்து கெண்டியிலே ஜலம் எடுத்து ஆமையோ பாத பூஜை முடிப்பதற்கு வாரியாத மலர் எடுத்து ஆமையா பகவான் பிரம்மனுடைய நிழலை பார்த்து பாத பூஜை முடிக்க வந்தார். வந்தாள் பார்வதி. வந்த உடனே என்ன ஆஹா மோசம் போச்ச மோசம் போச்ச ஆண்டவன் பகவான்களா நினைச்சு ஆமா நம்ம அத்தை நம்ம காலை பிடிக்க வரா, நம்ம அத்தை பாத பூஜை முடிக்க வாரா ஆமா அப்படின்னு என்ன அஞ்சி நடுங்கி பிரம்மதேவர் அத்தை நாராம் பாத்துக்கோ. ஆமா என்ன சொன்னாரு அத்தை அப்படின்னாரு. பிரம்மதேவர் இப்ப இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சாரு. நமக்கு இங்கிலீஷ் தெரியும், அவருக்கு தெரியாது. அந்த காலத்துல 6 வேதம் படிச்சிருக்காரு. பிரம்மதேவரானவர் அத்தன்ன உடனே பார்வதா தேவி பிரம்மனை ஏத்து பார்த்தா. ஆமையா ஆஹா மோசம் போச்சா ஆண்டவன் பகவான் எல்லாம் நம்மள அறிந்து ஆமையா இந்த பாத பூஜையை முடிக்க சென்றோம். ஆமையா வரட்டும் இன்னைக்கு பகவான். ஒண்ணு பிரம்மனுக்கு சிரசு 5 இருக்கணும் இல்ல ஆண்டவனுக்கு சிரசு 5 இருக்க வேண்டும் என்ற ஆதி சத்தியாகிய பார்வதா தேவி அவள் பாத பூஜையை முடிக்கவில்லை, பணிமடைகள் செய்யவில்லை. ஆமையா அந்த ஆதி வெள்ளி கையில மௌனமாயிருக்காள மௌனமாக என்னங்க பார்வதியா மௌனமாக இருக்காளே மாயந்தங்க பார்வதியா தாரே பகவானோ அடியம்மா பார்வதியா மௌனமாயிருப்பதென்ன மாயந்தங்க பார்வதியே பகவான் இல்லா வேளையில மோசம் வந்ததென்ன ஈசன் இல்லா வேளையிலே ஈசன் இல்லா வேளையில இடைஞ்ச வந்து சேர்ந்ததென்ன பார்வதி உனக்கு இடைஞ்ச வந்து சேர்ந்ததென்ன ஏ அம்மா பார்வதிய பாரு 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 பகவான் இல்லா வேளையிலே பழி மோசம் வந்தது. உனக்கு என்னடி பழி மோசம் வந்தது? ஈசன் இல்லா வேளையிலே இடைஞ்சல் வந்தது சேர்ந்ததென்ன? ஆமா அரணார் இல்லா வேளையில ஆதி சக்திக்கு ஆமோ ஆட்டம் என்ன என்று கேட்டான். கேட்கிறார் ஆண்டவா பகவானே ஓ சிவபெருமாளா இன்றைக்கு ஒரு ஆமா பழிவா உள்ள ஒரு மோசமானது நடந்து போனது ஐயா. என்னமா பார்வதி என்ன பார்வதி? பிரம்மதேவர் கைலாசம் வந்தார். வருகின்றார். நான் நிழலைத்தான் பார்த்தேன். ஆமா உருவத்தை பார்க்கவில்லை. பார்க்கல ஆண்டவா. பிரம்மனுக்கு ஆமா பாத பூஜையை முடிக்க சென்றேன் ஐயா. எப்பா படக்குன்னு போய் முடிக்க போன ஆண்டவா. அப்போ என்ன அத்தேன்னாரு பிரம்மதேவன். ஆமா அவர் சிரச 5 இருக்க போய்தானே. ஆமா ஆண்டவன் யாரு பகவான் பிரம்மன் யாரு என்று தெரியாமல் நான் பாத பூஜையை செய்ய ஆரம்பித்தேன். ஆமா அதனால என்ன சுவாமி பிரம்மதேவனுக்கு ஆமா ஒரு சிரச கிள்ள வேண்டும் ஆண்டவா. இல்ல ஆமா உங்களுக்கு ஒரு சிரசு கிள்ளணும். எப்பா இல்லனா உங்களுக்கு ஒரு சிரசு குறைவா இருக்கணும். பார்த்தா என்ன ஆஹா என்ன மருமக பிள்ளை அல்லவா. ஆமா மருமக பிள்ளையுடைய சிரச கிள்ளணும்னா ஆமா நாமளுக்கு எவ்வளவு ஒரு தோஷம். ஏப்பா அதுவும் பிரம்மனோட சேர்த்துனா எவ்வளவு ஒரு தோஷம். அதனால என்னால முடியாது என்றார் பார்த்துக்கோ. ஆமா அப்பந்தான் என்ன முடியாது என்ற ஆண்டவன் சங்கரன் பகவான் சிவபெருமாள் அங்க இருந்து யார் வருகிறார்? ஆமா யார் வருகிறார்? சனீஸ்வர பகவான் வருகிறார். ஏப்பா 2 எழுத்து பகவான் வர்றார். நாரத மகாமுனிவரானவரே பார்த்த உடனே ஓ நாரதா என்ன
நான் உங்களை இன்னைக்கு பிடிக்க போறேன்னா பிடிக்க போறேன் நாரதா. என்ன பிடிக்க போறியடா? ஆமா ஓர்மியா புத்து கேட்ட மனுஷனே. என்ன ஏய்யா, ஓ அந்த அருகார் பாத்தியலா? யாரு விநாயக பெருமாள். பிள்ளையாரு அவரை போய் முத பிடிச்சிட்டு வர, அதுக்கப்புறம் என்ன பிடிக்கும்? அவரை முதல்ல பிடிச்சிட்டாங்க, அதுக்கடுத்து நான் அங்கதான் இருப்பேன். ஏ நாரதர, ஓ அவனையும் பிடிப்பேன், அவன் அப்பனையும் பிடிப்பேன், அவன் மாமனையும் பிடிப்பேன். 3 பேரும் சேர்த்து பிடிப்பேன். என்னது? 3 பேரையும் பிடிப்பேன். முதல்ல போய் அவனை போய் பிடிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் என்னைய பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அவன் அப்பனை பிடிக்க வழி சொல்லுது, அதுக்கப்புறம் அவன் மாமனை பிடிக்க வழி சொல்லுதம்னா. ஆமா, அந்த உடனே என்ன ஓடோடி வாரார் பிரம்மதேவர். பிரம்மதேவர் சனீஸ்வர பகவான் என்ன ஆதிமூல கணபதி இடத்திலே ஓடோடி வந்து ஓ கணபதிய, என்ன 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 இன்னைக்கு நான் உங்களை பிடிக்க போறேன்யா. அன்னைய பார்க்க என்ன பேழை வயத்தோனுக்கு பிறந்த நாள் விநாயகர் சதுர்த்தி. இவனை பிடிக்கணும், பல கோடி சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறாரு. மக்கள் எல்லாம் பிடிக்க முடியாது. பச்சனை பலகாரமானதை செய்து வைத்திருந்தார். 2 கையும் ஒரு தும்பி கையும் எடுத்து பரிமாறிட்டு இருக்கு. பாத்துக்கோ. ஆமையா. ஓ சனீஸ்வர பகவானே, என்ன என்ன இங்க பாத்தியலா? நான் சாப்பிடுத வேலை. இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். ஆமா, என்னுடைய சதுர்த்தி ஆண்டவா. ஆமையா. இன்னைக்கு வந்தா என்ன பிடிக்க போறியே? இன்னைக்கு பிடிக்காத. இன்னைக்கு நான் மக்களுக்கெல்லாம் அருள்வாதிக்க செய்ய வேண்டும். ஆமா, அதனால இன்று போய் நாளைக்கு வாங்கண்டா. சொன்னார் பிள்ளையாரு. ஓ கணபதிய, ஓ இன்று போய் நாளைக்கு வாரம் என்கிறீர்களே. ஆமா, நாளைக்கு இதே போல சொன்னீர்னா இதுக்கு என்ன அத்தாச்சி இருக்கு? நீர் வந்துட்டு இங்க வாங்க, எழுத்தாணி இருக்கு என்னுடைய முதுகுல. இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதி வாருங்கள் என்றா. அந்த உடனே சனீஸ்வர பகவான என்ன செய்தார்? என்ன எழுத்தாணியை எடுத்து பின்புறத்திலே வந்து ஐயா என்ன சொன்னீங்க? என்ன இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதினார். அதே போன்று சனீஸ்வர பகவானும் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதினார். ஆமா, மறுநாள் தினத்திலையும் வந்தாரியா. வந்தாரு. ஓ கணபதிய, ஓ இன்னைக்கு உண்மை நான் பிடிக்க போறேன். இன்னைக்கும் பிடிக்க முடியாது. என்ன என் முதுகு பின்னால பாரு. எனக்கும் பின்னாடி பாட்டு போறோம். என்னையா எழுதிருக்கு? இன்று போய் நாளை. அப்ப நாளைக்கு வா. நாளைக்கு வா. மறுநாள் தினத்திலையும் பொழுது விடிந்தது. ஆமா, அங்க இருந்து சனீஸ்வர பகவான் வந்தார். ஓ கணபதிய, என்ன என்ன ஏன் ஆதிமூலம்? ஓ இன்னைக்கு நான் உண்மை பிடிக்க போறோம்யா. உனக்கு எனக்கு பேச்சு என்ன? பின்னாடி பாத்துட்டு போ. பிடிக்க முடியாது. ஆமா, பின்னால வாரோம். பின்னாடி பாரோம். என்ன எழுதிருக்கு? இன்று போய் நாளை. அப்ப நாளைக்கு வாண்ணா. வாரேன். இன்னும் பிடிக்கார், இரு பொழுதும் பிடிக்கார். ஆமா, ஆதிமூல கணபதியை இன்னும் பிடிக்க முடியல. டெய்லி இன்று போய் நாளைதான். சனீஸ்வர பகவான் கணபதி இடத்திலே சென்று வந்து கொண்டேதான் இருக்கிறார். இன்னும் பிடிக்க முடியலையா? இன்னும் பிடிச்ச பாடா இல்ல. அதனாலதான் என்னையா, சனி தோஷம் இருக்கவங்க யாரா இருந்தாலும் கணபதி விநாயகர் கோயில்ல போய் ஆமா எள்ளும் எண்ணெயும் விளக்கு போட்டு வரணுமா? போட்டுட்டு வரணும். அது ஐதீகம் பார்த்துக்கோ. ஆமா, சனீஸ்வர பகவான் பிடித்த காரணத்தினால ஆமையா கணபதிய போய் வணங்கணும்னா ஆமா சீக்கிரம் அந்த தோஷமானது நம்மளை விட்டு விலகும். பார்த்துக்கோ, விலகும். அதுக்குதான் ஜனியம் பிடிச்சவங்களை பூரா அந்த சோதிடக்காரர்கள் எல்லாம் பிள்ளையார் கோயில போய் சுத்தி கும்பிடு. பிள்ளையார் கோயில போய் சுத்தி கும்பிட்டு ஆமா எள்ளும் எண்ணெயும் போய் விளக்கு போட்டு வாங்கன்னு சொல்லுதாங்க. அப்படியே கொஞ்சம் உக்கர கொஞ்சம் குறையும். அந்த உடனே என்ன நாரத மகாமுனிவரிடத்திலே வந்தார். நாரதா, என்ன நீங்க சொன்னது போல கணபதி என்னும் பிடிக்க முடியலையா? முடியல நாரதா, கணபதிய பிடிக்க முடியல. ஆமா, அவ அப்பனையாவது பிடிக்க வழி சொல்லுங்க. பிடிக்க ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன். நான் ஒரு யோசனை சொல்லுவேன், அதை கேக்கியா சனீஸ்வர பகவானே? சொல்லுங்க ஐயா. கைலாசம் அடக்கு மலை வாசலில ஆமா ஒரு கருங்குளமானது இருக்கிறது. இருக்குது. அந்த கருங்குளத்துல போய் என்ன நீ கெளுத்தி மீனா போய் நீந்திக்கிட்டு வா. ஆண்டவனை நான் நாரையா வர சொல்லுதம்னு காட்டியும் விட்டு மூட்டியும் விடுதாரு. பார்த்துக்கோ. ஆமா, என்ன சொல்லுதாரு? என்ன சனி பகவான் கிட்ட கெளுத்தியா போக சொன்னாரு. ஆமா,
கைலாசம் ஓடோடி வந்து வந்து ஆண்டவா பகவானே ஆமா இன்றைக்கு சனீஸ்வர பகவான் உங்களை பிடிக்க போறாரு, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்களேன். ஆமா கருங்குளத்து கம்மாயில நீங்க ஒரு சென்னாரையா போங்கன்னா சென்னாரையா வடிவம் கொண்டு இருந்துக்கோங்க. ஆண்டவன் பகவானிடத்திலே சொன்ன பொழுது அந்த கருங்குளத்து பர்வதத்தில ஆமையா என் ஆண்டவனாகிய சங்கரன் என்னன்னு அந்த கருங்குளத்து கம்மாயில கம்மாயில அவன் சென்னாரையா நிக்காரே கருங்குளங்கம்மாயிலே அப்படி கருங்குளத்து என்னும் அங்கம்மாயிலே சென்னாரையா வடிவம் கொண்டு கருங்குளத்ததில இருப்பாரோ ஆண்டவன் தான் பகவானோ. ஒரு கால தண்ணிக்குள்ளையும் ஒரு கால தூக்கி வச்சுக்கிட்டாரு மேல தூக்கி வச்சு அப்படியே மீன் எது அகப்படுதான்னு பாக்காரு. பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த வேளையில சனி பகவான் கெளுத்து மீனா வடிவங்களை கொண்டு பகவானுடைய காலுக்குள்ளே சுத்தி சுத்தி வருகிறார். அறியாத சென்னாரை வடிவம் கொண்ட பகவான் என்ன செய்தார்? கெளுத்து மீனா நினைத்து கொண்டு கெளுத்து மீன போய் பிடிப்பாரே நினைத்து கொண்டோ பிடிப்பாரோ. அப்படி கெடுத்து மீன கொண்டு பிடிக்கும் போதே கெளுத்து மீனுக்கு ஆமா ஒரு முள்ளு இருக்கும் பாத்துக்கோ. ஏப்பா ரெண்டு பக்கம் ரெண்டு முள்ளு இருக்கும்னே. அந்த கொடுக்கு முள்ளு பாத்துக்கோ. ஆமா அந்த கொடுக்கு முள்ளானது ஆமையா நாரைக்குடைய ஆமா தொண்டையில போய் சிக்கினது. ஏப்பா நாரை தொண்டையிலவே பட்டுக்கிடுது. தொண்டையில சிக்கின போது ஆமா அன்னையில இருந்து 7.5 நாடியை ஈசன் பகவானுக்கு ஏப்பா ஆண்டவனுக்கு சனீஸ்வர பகவான் பிடித்தார். பிடித்தார் பகவான். அதான் சொல்லி இருக்காங்க, சனியம் பிடிச்ச நாரை கெளுத்திய போய் முடுங்குன்னு சொல்லுவாங்க ஒரு சொலவடை. அதையா அப்படி சொன்னாங்க. அவனுக்கு 2 இடத்து போவான் வேலை. அப்படியா? அதான் அந்த சனியம் பிடிச்ச நாரே பிடிச்சிருக்கு. உனக்கு இருந்தது பாத்தியா அங்க வேந்தங்கோட்டையில. அம்மா போற முக்குல போய் முக்காடு போட்டு இருந்து பாரு. சுந்தரவாண்டிய வரத்துல வேந்தங்கோட்டை முக்கு சுந்தரவாண்டியா வேந்தங்கோட்டையா? சரி நாளைக்கு வழங்கலாம் பேய் இப்ப பேசுங்க. அப்படி சனீஸ்வர பகவானுக்கு 7.5 நாளிகை நாடு போய் பகவான போய் பிடித்தார். ஏப்பா பிடித்தார் சனி பகவான். பிடித்த உடனே பிரம்மனுடைய சிரச கிள்ள மாட்டோம் என்ற ஆண்டவன் பகவான் என்ன சொல்றார்? ஏ பார்வதியே, ஏ பார்வதி, இப்ப போய் நாம் பிரம்மன் சிரச கிள்ளணும்னா ஆமா எனக்கு ஒரு சின்ன உபகாரம் செய்ய வேண்டும். என்ன ஆண்டவா? என்ன உபகாரம் ஆண்டவா? என்ன சொல்லு பார்வதி? ஒரு குறமகளாகவே வடிவங்களை கொண்டு பிரம்மலோகத்துல போய் ஆமா ஒரு குறி சொல்லி விட்டு வர வேண்டும். ஏப்பா சொல்லிவிட்டு வர வேண்டும். என்ன சொல்லணும்? என்ன சொல்ல வேண்டும்? பிரம்மனுக்கு கண்டத்துக்கு மேல ஒரு கண்டம்னு சொல்ல வேண்டும். ஏப்பா கண்டத்துக்கு மேல ஒரு கண்டம் ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு வரணும். சொல்லிட்டு வந்துரு, மத்தத நான் பாத்துக்கிட்டதா. அம்மா ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியானவள் குறமகளாக வடிவம் கொண்டு வருகிறார். எப்படி வருவானையானா? எப்படி சுவாமி? கண்டாங்கி செலகேட்டி வலது புறம் கொண்டை போட்டோ ஆதிசக்தி பார்வதியாட்டு மையலோதி புருவங்களும் மைதீட்டி
பதங்கிரி எண்ணெய் தேய்த்தோமே தலைவாரி சடைகள் பெண்ணி பாரிஜாத மலர நீந்தோமே அம்பிகை தம் பார்வதியாங்கே ஒரு கம்பு கையில் எடுத்தோமே கொல்லிமலாடி வாரத்தில் கொல்லிமலாடி வாரத்தில் வேறில்லா கொடி புடுங்கி தூருல்லா கூடை பின்னி புறமகளா வடிவம் கொண்டோமே புறமகளா வடிவம் கொண்டோமே ஆதி சத்தியவாராளே ஐயா குறமகளா வடிவம் கொண்டோமே சத்தியவ வருவாளோ மகளாகவே வடிவம் கொண்ட ஆதிசக்தியான பார்வதா தேவியானவள் வருகிறார் பார்வதா தேவியானவள் வருகிறார் எப்படி பாட்டு பாடி கொண்டு வருகிறார் எப்படி பாட்டு பாடுகிறார் எப்படியா பாட்டு பாடுதா எப்படி பாடுகிறா அவ குறமகளான வடிவத்தை நினைத்து பாட்டு பாடுதா பார்த்துக்கோ எப்படி பாடுகிறா எப்படி பாடி வருகிறாள் தெரியுமா எப்படி சுவாமி சாதியிலும் குரத்தி அல்ல ஆதியிலும் குரத்தி அல்ல சாதியிலும் குரத்தி அல்ல ஆதியிலும் குரத்தி அல்ல வீதியால் குரத்தியானனே எந்தள வீதியால் பாதியில குரத்தியானனே நான் தாதியில குரத்தியானனே எந்தள வீதியால் பாதியில குரத்தியானனே சாதியிலும் குரத்தி அல்ல ஆதியிலும் குரத்தி அல்ல சாதியிலும் குரத்தி அல்ல பாதியில குரத்தியானனே என் தலைவிதியா பாதியில குரத்தியானனே பாதியில குரத்தியானனே என் தலைவிதியா பாதியில குரத்தியானனே ஏ சாமி 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 ஐயா 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 என்ன சுவாமி என்ன சுவாமி ஆதியிலும் குரத்தி அல்ல பாதியிலும் குரத்தி அல்ல ஆதியிலும் குரத்தி அல்ல பாதியிலும் குரத்தி அல்ல பாதியில குரத்தியானே விதியால் பாதியில குரத்தியானே விதியால் பாதியில குரத்தியானே விதியால் பாதியில குரத்தியானே அப்படின்னு பாட்டு படித்து கொண்டு ஆமா பிரம்மலோக பட்டணத்துக்கு வழியாக வருகிறார் எப்பா வருகிறாள் அப்படி வருகிற வேளையில் பிரம்மலோக பட்டணத்துக்கு முன்னாலே வந்தோ என்ன சொல்லுகிறா தெரியுமா என்ன சொல்லுகிறா அம்மா அம்மா கலை மகளே பணவனான பிரம்மனுக்கு எண்ணி 8 நாளைக்குள்ளே எண்ணி 8 நாளைக்குள்ள கண்டத்துக்கு மேல ஒரு கண்டமுன்னு ஏப்பா கண்டத்துக்கு மேல ஒரு கண்டம் சத்தியானவள் குறமகனாக வடிவம் கொண்டு சொல்லிவிட்டு போயிட்டாள் சென்று விட்டாள் அந்த உடனே என்ன சுவாமி இத பரிகாரம் தீர்க்க வேணும் என்று வேணுமே என்றோ வடக்கு மலை சாயலுக்கு வருகின்றார் பிரம்மதேவனும் கலைமகளும் வருகிற வேளையில் என் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் ஐயா என்ன படி அமைத்திருந்து அதிலே கண்ணி போட்டு அம்மா அப்படியே வேடுவனும் வேடுவத்தியுமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஏப்பா அமர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த வேடனும் வேடுவத்தி இடத்திலே போய் கேட்டோம்னா அம்மா நாமளுக்கு இதுக்கு பரிகாரம் சொல்லுவார் என்று முதல் வாசப்படியில அம்மா காலை எடுத்து வைக்கும் போது கண்ணி காலை போய் டபக்குன்னு கப்பி பிடிச்சது பார்த்துக்கோ அப்படி பிடிச்ச உடனே அம்மா கால்ல கண்ணிலா பட்டிருக்கு அம்மா அப்படின்னு சரி கலை குனிந்து அம்மா பிரம்மதேவரானவரோ ஆமோ அந்த கன்னியானதை எடுத்தார் அதை வேலையில ஆண்டவனாக பெற்ற வேடுவனாக இருந்த பகவான் ஆமோ சுண்டு விரல் கொண்டலவோ பிரம்மனோட நடுசரைதான்
நடுசரச நடுசரச வாங்கி கில்லுவார பகவானோ நடுசரச நடுசரசே கில்லுவாரோ ஆண்டவா பகவானே ஓ சிவபெருமான நடு சிரச கிண்ண உடனே அம்மா சுயரூபமானதை கொண்டார்கள் ஆண்டவா பகவானே சிவபெருமாளே நீங்களாயிருந்து இந்த காரியத்தை செய்ததினால இன்னையில இருந்து உமக்கு பிரம்ம புத்தி தோஷம் பிடித்து போவது என்று சாபத்தை கொடுத்தார். அதனாலதான் ஆமா ஆண்டவனுக்கு 7.5 நாள் சனி பகவான் ஏப்பா சனி பகவான் 7.5 நாளிகை ஆமா பிரம்ம புத்தி தோஷம் பிடித்து அந்த 7.5 நொடி என்பெருமாளுக்கு இது ஆமா பிரம்ம புத்தி தோஷத்தை தீர்க்க வந்த கண்ணனுக்கு போய் பிடித்தது பார்த்து ஏப்பா பிடிக்கணும். அப்பம் பிடித்த உடனே அம்மா அதான் சனீஸ்வர பகவான் சொன்ன வார்த்தை காப்பாத்தினார் பாத்தியா அமையா அவருக்கு பகவானுக்கு 7.5 நாள் சரி கடவுள் கண்ணனுக்கு அம்மா 7.5 நாளிகை அமையா போய் பிடித்தார். ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் பிரம்மனோட நடுசரச கிள்ள போய் தான் அவருக்கு 4 முக பிரம்மன் என்று பார்த்துக்கோ. 4 முகன் பிரம்மதேவரானவர் ஒரு நாள் தினமதியில மனமதில எண்ணுவாராங்க கைலாசம் போக வேணும் கைலை மலையதையோ சுத்தி பார்க்க வேணும் என்றோ பெருமான் மகர் மகன்தான் திருமகன்தான் பாதரஜதானு பாதரஜமானு அந்த பிரம்மதேவன் வருவாரா பாதரஜதானு பாதரஜையே மாட்டி ஆமோ அந்த பிரம்மதேவரானவரோ என்ன சுவாமி பிரம்மலோகம் தனை கடந்து ஆமையா எங்கே வருகிறார் தெரியுமா எங்க சுவாமி சாமி பிரம்மலோகம் தனை கடந்தோங்கே முகன் பிரம்மதேவன் எங்க யகிவாராகி வெள்ளி கைலாசோகோ பிரம்மதேவர் வாரேங்க வருகிற வேளையிலேங்க ஆண்டவன் தான் பகவானோங்கோ சமயம் யாது செய்வாங்க மகனை கண்ட போது மகனை கண்ட போதோ வரவேற்பு செய்தாரேங்க ஆண்டவன் வரவேற்பு செய்தாரே மருமகனே வந்தமருக வேணும் என்று வரவேற்பு செய்தாரா மருமகனே வாங்க வாங்கன்னு வரவேற்பு செய்தார். வாருங்கோ பிரம்மதேவா வாருங்கோ வாருங்கோ அப்படின்னு வரவேற்பு செய்த போது செய்கின்ற வேளையில் வீட்டுக்கு ஒரு மருமக பிள்ளை வந்திருக்காருன்னு வை அம்மா மாமா மாமியா வாழை அடக்கி ஒடுக்கி சுருட்டி வச்சுக்கணும்னு பாத்துக்கோ. ஏப்பா சுருட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். மருமக பிள்ளைய வச்சுக்கிட்டு அம்மா வாங்காரமா பேசணும்னா அவனும் அவளை குடிச்சு போய் அப்படிதான் செய்வான். மகளையும் அம்மா வீட்டுல போய் அப்படிதான் பேசுவாங்க. எப்பா பேசுவாரு உங்க அப்பனும் ஆத்தாளுக்கு வயசு என்ன ஆகுது? எப்பா அவங்க வயசுக்கு அவங்க இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி சண்டை போடுறாங்க? எனக்கு என்ன வீரம் குறைஞ்சா போச்சு அம்மா அப்படின்னு அவனும் வேட்டிய தார்பாச்சு கட்டி வீட்டுல போய் அடிப்பான். எப்பா எங்க அண்ணன் போய் வீட்டுல நீ அடி வாங்குவியோ? போனு வந்த உடனே ஜப்பானுக்கு போனு வந்த உடனே ஐயா பயப்படும். சிங்கம்பட்டிக்கு வந்தாரியா ஒரு ஆளை பார்த்த உடனே அப்படியே ஸ்டாக் ஆயிட்டான். சொல்லுங்க. அதனால மருமகன் வந்த உடனே
வருக மருமகனே என்று வரவேற்பு செய்து ஒரு சிம்மாசனத்தை எடுத்து போட்டான். ஏப்பா எடுத்து போட்டார் ஆண்டவன் பகவான். அப்படி ஆண்டவன் பகவான் வரவேற்பு செய்து களைப்பாரி கொடுத்தார். அம்மா களைப்பாரி கொடுத்த வேளையில ஆண்டவன் ஆகிய சாட்சாதி சிவபெருமாளானவன் ஆமோ ஓ ஐயா பகவானே, ஓ ஆண்டவா பகவானே, என்ன நான் படைத்த மனுக்களுக்கு ஒழுங்கா பட்டினி இல்லாம படியலைக்கிறா. ஏப்பா கரெக்டா அப்படியே படியளந்து வந்துருவேன். மருமோ பிள்ளை, என்ன இந்த நாலு தப்பினாலும் நாளிகை தப்பினாலும் ஒரு பொழுது கம்மியானாலும் ஆமா உங்க மாமா ஒழுங்கா படியளந்து விட்டு வாரேன். ஆமா நீங்க உங்க அப்பா கிட்ட போய் சரி நீங்க படைத்த மனுக்களை ஒழுங்கா கட்டி காக்காரான்னு போய் பார்த்துட்டு வாங்க. ஏப்பா பாத்துட்டு வாங்க மருமக பிள்ளை. ஏ மருமக பிள்ளை, ஓ உங்க அப்பா கிட்ட போய் விசாரிச்சுட்டு வாங்க. ஆமா உடனே ஆண்டவனாகிய சங்கரனுடைய வார்த்தைகளை கேட்டோ நான்முகந்தான் பிரம்மதேவன், நான்முகந்தான் பிரம்மதேவன், கைலாச விளக்கும் விட்டு ஏத்தும் மலை இறக்கும் மலை ஏழு மலை சரிவு விட்டு வைகுண்டன் வாராரே, வைகுண்டன் வாராரே, அழகு மகன் பிரம்மதேவன் அவர் வைகுண்டன் வாராரே. தாங்க வார போதே அது அங்க நடக்கும் என்ன வாரே போதே வைகுண்டன் வார போதே பெருமான் கோபால் லட்சுமி தேவியோடு திருப்பார் கடலதிலே ஆண்டவன் பகவான் பெருமான் கோபால் லட்சுமி தேவியோடு அவருக்கு 10 தலை கலிங்கனாகும் உடையாக பிடித்திடுமா, 5 தலை சின்னாகையா படுத்திடுமா, நாகங்குட நாகந்தாளாட்டு கண்ணனான பெருமாளுக்கு கண்ணனான பெருமாளுக்கு லட்சுமியா விசிறி போட்டா கண்ணனான பெருமாளுக்கு விசிறி போட்டா என் பெருமான் கோபால கண்ணனுக்கு ஆமா லட்சுமி தேவியானவள் ஆமோ அப்படி விசிறி போட ஆமா விசிறி போட ஆதி வெள்ளி வைகுண்ட பர்வதத்தில ஆமோ ஆதி வெள்ளி வைகுண்ட பர்வதத்தில ஆமோ அப்படி விசிறி போடக்கூடிய வேளையில என் ஆண்முகன் பிரம்மதேவனானவரோ பிரம்மதேவனானவரோ அப்படி வருகிற வேளையிலே வைகுண்டம் வருகிற கூடிய வேளையில வேளையில் பச்சமால் என்பெருமாள் பஞ்சனமெத்தையிலே அப்படி சயனமானது செய்து கொண்டு கடலுக்கு வருகிறார். திருமால் சயனமானது செய்து கொண்டிருக்கும் போது செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் நாகம் குடபிடிக்க நல்ல பாம்புகள் தாளாட்ட என் மாயவனாகிய என்பெருமான் ஆமா லட்சுமி தேவியானவள் காலை பிடித்து அமைத்துக் கொண்டிருக்கிறார். ஏப்பா அப்பதான் அப்படியே விசிறி பாடி கொண்டு இருக்கிறா. ஏப்பா பெருமாள் சயனத்தில் இருக்கிறாரு. அவர் விசிறி போடக்கூடிய வேளையில்
பிரம்மதேவன் வருகிறத ஆமா பச்சைமால் என் பெருமான் பார்த்தார். எப்பா பார்த்தார்? அப்படி பார்த்த உடனே என்ன சுவாமி அங்க இருந்து வரும்போது ஆமா கண்ணை விழித்து கொண்டிருந்தார் கண்ணனாகிய என் பெருமான். என் பெருமாள் அந்த விஷ்ணு பகவானானவர் அமையா அப்படி முழித்து கொண்டிருந்த போது இருந்த பொழுது ஏன ஓ பிரம்மதேவன் உள்ளே கைலாசத்தை விட்டு ஆமா திருப்பார்கடலுக்குள்ள வரும்போது கண்ணசந்து உறங்குவதை போல் ஆமா என் பெருமாள் நடித்தார். ஏப்பா நடிக்கிறார். அப்போ ஆமா விரோதியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவன வானு கேட்கணும். கண்டிப்பா வானு கேட்கணும்னு வானு கேட்கணும். வானு கேட்காம மலட்டுத்தனமா இருந்தோம்னா ஆமா அது நமக்குத்தான் பாவம் பார்த்துக்கும். ஏப்பா நீ பெற சொத்து சேர்த்து இருக்கு. அந்த உடனே வீட்டுக்கு வந்தவங்க வானு கேட்கணும். பிரம்மதேவரானவர் ஆமா என்ன செய்தார்? என்னையா தன் தகப்பன் மேலே ஆணவ கோபங்களை கொண்டு ஓ பகவான் பெருமாளே எம்பெருமாள் கோபால கண்ணா நான் படைத்த மனுக்களை கட்டி காக்கும் உமக்கு இவ்வளவு இருந்தா படைத்த எனக்கு எவ்வளவு இருக்கும்? எனக்கு எவ்வளவு இருக்கும் கோபாலே? ஐயா நான் ஒரு பெரியவன் வருகிறேன். ஆமா நீங்கள் என்னையே பார்த்தும் பாராமலும் படி கண் உறக்கத்திலே ஆமா முகச்சையாகி நடித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமையா அப்போ என்ன வா வா என்று அழைக்கதை விட ஆமையா இது போவோ என்று சொல்வதை போல இருக்கிறது. இருக்கிறது. அதனால என்ன ஓ பச்சைமால் என் பெருமான் கோபாலக்கண்ணனுடைய ஆமா மார்பில போய் செருப்பு காலோடு ஓங்கி மிதித்தார் பிரம்மன். அப்படி ஓங்கி மிதித்த உடனே கண்ணன் பதறி முழித்தார். ஆமையா ஏ பிரம்மதேவா என்ன என்ன நீ என்னுடைய உண்டி கமலத்துல பிறந்த பிள்ளை என்னைய கொண்டு போய் இப்படி வந்து மிதிக்கியப்பா என்று என் பெருமான் கோபாலக்கண்ணன் சொன்னார். என்னத்தையா இருந்தாலும் நீ என்னிலையும் இளமைதான் என்று பிரம்மதேவன் சொல்ல இருவேருக்கும் அந்த வைகுண்ட உலகத்தில அந்த பிரம்மதேவருக்கும் ஐயா வைகுண்ட லோகத்திலே மோகன் பிரம்மனுக்கு மோகன் பிரம்மனுக்கு வைகுண்ட பெருமாளுக்கு தர்க்கமது நடக்குதையா தர்க்கமது நடக்குதையோ வைகுண்ட லோகத்திலே அந்த வைகுண்ட லோகத்திலே தர்க்கமதே நடக்குதையா வைகுண்ட லோகத்தில நான்முகன் பிரம்மனுக்கும் நரசிம்மமூர்த்திக்கும் நான் பெருசா நீ பெருசா நான் பெருசா நீ பெருசா தர்க்கமதே நடக்குதையோ பிரம்மதேவர் சொல்லுதார் இந்த உலகத்தை படைத்தவன் நான் தான் பெருசு என்றார். நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் என்கிறார். கண்ணன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உலகத்தை காக்கக்கூடிய காக்கும் பெருமாளுடைய பொறுப்பை என் பொறுப்பு தான் நான் தான் பெருசு என்றார். நான் தான்டா உன்னிலும் பெரியவன் என்கிறார். இதை யார் வாக்கா ஆண்டவன் தான் பகவானோ ஆண்டவன் தான் பகவானோ இருவேருட தர்க்கமதை இருவேருட தர்க்கமதை பகவானும் பாப்பாரோ இருவேரின் தர்க்கமாதே இருவேருட தர்க்கமாதேவனும் பார்த்தவோ அதுங்கண்டு வாகனத்தில் கடவுளவர் வருவாரோ கடவுள் பகவான் வருவாரோ
அழகாலும் அழகாகும் கேட்டோமோ வைகுண்டம் தான் வாரவோ அதுங்க ஐயா மருமக பிள்ளை ஓ மாப்பிள்ள உங்களுடைய தர்க்கமானதே நிறுத்துங்கள் என்றா ஏப்பா சண்டப்படாதீங்க நிறுத்துங்கோ ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் நிறுத்துங்கள் என்று சொன்ன போது ஆமா அப்படியும் தர்க்கம் நிற்கவில்லை ஆமா பார்த்தார் ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் என்ன செய்தார் என் ஈசனாகிய பகவான் ஆமோ உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னையா பிரச்சனை என்ன 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 தர்க்கம் என்ன ஐயா என்ன தர்க்கம் வந்திருக்கு ஆமா பகவானே என்ன நீங்களே சொல்லுங்க என்ன உலகத்திலே படைப்பவன் பெருசா காப்பவன் பெருசா ஏப்பா யார் வருது என்கிறார் இதற்குத்தான் தர்க்கம் நடக்குகிறது என்றார் ஆமா இதுக்குத்தான் தர்க்கம் நடக்கா ஆமா மருமக பிள்ளைக்கு ஏண்டு பேசினாலும் மாப்பிள்ள கோவப்படுவாரு மாப்பிள்ள கோபம் கொள்வார் அத்தியாவன் பொண்ணை கட்டி கொடுத்துருக்காமனு ஆமா அவனுக்கு ஏண்டு பேசலாம் ஆமா பேசாருன்னு சொல்லுவா மாப்பிள்ளைக்கு ஏண்டு பேசினாலும் ஆமா மருமக பிள்ளை கோவப்படுவாரு கோவப்படுவார் இல்லையா பத்தியாவோ தங்கச்சி மாப்பிள்ளன்னு ஆமா அவருக்கு எகத்தாளமா பேசுதாரு பேசுறாரு பத்தியா அப்படின்னு மாமனாரும் மருமகனும் ஆமா கோவப்படுவாங்க பாத்துக்கோ படுவாங்க இந்த ஆண்டவன் பகவான் மாமனும் வேணும் ஆமா மாப்பிள்ளையும் வேணும் மருமக பிள்ளையும் வேணும் என்று வேணும் என்றோ ஓ மருமக பிள்ளை ஓ இதுக்கு ஐயா சண்டை போடுதிய இதுக்காயா இந்த சண்டை நான் நாளான நாளையில ஆமா நல்ல ஆணி மாதத்திலே தல செவ்வாய் கிழமை என்றோ கைலாச மலை வடக்கு மலைச்சாயலில ஐயா திருவண்ணாமலையில அண்ணாமலை அக்கினி மலையாக நான் போய் வளருவேன் அப்போ உங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு போட்டி என்ன என்னுடைய அடியையும் முடியையும் யாரு போய் பார்க்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே பெரியவர் என்றார் ஆமா அடியையும் முடியை யாரு பார்க்காங்களோ அவங்கள் தான் இந்த உலகத்திலே உயர்ந்தவர்கள் என்றார் ஆமா பார்த்தார் ஆண்டவனாகிய சங்கரன் சொல்ல பகவான் சொல்ல பிரம்மதேவர் பார்த்தார் என்ன ஓ மருமக பிரம்மதேவா ஏ மருமவனே ஓ நீங்க போய் என் பாதத்தை பாக்கியலா ஆமா இல்ல என் முடிய பாக்கியலா அடிய பாக்கிறீர்களா முடிய பாக்கிறீர்களா என்று சொன்னா ஆமா பிரம்மன் கொஞ்சம் தலக்கணம் பிடிச்ச ஆளு பாத்துக்கோ போயும் என்ன மாமன் காலையா போய் விழனு எகத்தாளமா நினைத்தார் பிரம்மன் ஆண்டவா என்ன நான் உங்க முடியே நான் போய் பார்க்க பகவான ஓ மாப்பிள்ள ஓ நீ என் பாதத்தை பாக்கியலா போய் பாக்கியலா மாப்பிள்ள நான் உங்களுடைய முடிய போய் பாத்துக்கிட்டதுன்னு சொன்னார் அதாவது தங்கச்சி மாப்பிள்ள காலில் போய் விழுந்தது என்ன அவ்வளவு ஒண்ணு கேவலம் கிடையாது கிடையாது அதனால நான் உங்களுடைய பாதத்தை நான் போய் பார்த்துட்டு வரேன்னா ஆமா அப்படி ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் சொன்ன போது சொன்ன பொழுதோ பிரம்மதேவர் முடிய பார்க்கவும் ஆமா ஆண்டவன் பச்சை மால் என்பெருமாள் என்ன அந்த விஷ்ணுவானவர் என்னையா முடிய பார்க்க வேண்டும் என்று முடிய பார்க்கணும்னா என்ன அவதாரம் கொண்டு போக வேண்டும் என்ன அவதாரம் எடுத்தா போய் பார்க்கலாம் பூமியை எதியா தொலைக்கும் பூமியை பெருச்சாளி தொலைக்கும் எலியும் தொலைக்கும் அதான் பெருச்சாளி பாதாளத்தை தோண்டணும்னா நம்ம கூட ஜேசிபி வேணும் ஒரு பன்றியாடு தான் முடியும் அதாவது ஆண்டவன் பெருமான் கோபாலக்கண்ணன் 10 அவதாரத்தை எடுத்திருக்கிறார் ஆமா என்ன அவதாரம்லாம் ஒன்னாவது அவதாரமானது ஆமா மச்ச அவதாரம் எப்பா மச்ச அவதாரம் மச்சம்னா என்னதியா எப்பா மீனுனே மச்சம்னா மீன் அம்மா மீன் சுரூபமானதை அம்மா என் பெருமான் கோபாலக்கண்ணன் 1வது அவதாரமாக போய் எடுத்தார்
ஆமா. இரண்டாவது அவதாரம் என்ன அவதாரம்? அது என்ன அவதாரம்? அதுதான் கூர்ம அவதாரம். ஓடி. மூன்றாவது அவதாரம் என்ன அவதாரம்? என்ன சுவாமி? அதான் வராக அவதாரம். பார்த்தோம். ஏப்பா வராக அவதாரம். வராக அவதாரம். வராக அவதாரம் தான். ஆமா. இந்த அருகாலே எங்க அம்மா வராகி. ஆமா. அவருடைய அவதாரத்தை எடுக்க போறார். சரிதான். நாலாவது அவதாரம். ஆமா. சிம்ம அவதாரம். ஏப்பா சிம்ம அவதாரம். ஐந்தாவது அவதாரம் என்ன அவதாரம்? என்ன சுவாமி? ஐந்தாவது அவதாரம் வாமன் அவதாரம். ஆமா வாமனன் அவதாரம். ஆறாவது அவதாரம் ஆமா பரசுராமன் அவதாரம். பார்த்துக்கோ. ஓடி. ஏழாவது அவதாரம் என்ன அவதாரம் ஐயா? என்ன அவதாரம்? அதுதான் ராம அவதாரம். ராம அவதாரம். எட்டாவது அவதாரம் ஆமா பலராமனுடைய அவதாரம். ஆமா. ஒன்பதாவது அவதாரம் தான் என்ன? என் பெருமான் கோபால கண்ணனாகவே எடுத்த அவதாரம். அதுதான் 9வது அவதாரம். ஓடி. பத்தாவது அவதாரம் என்ன அவதாரம்? கல்கி அவதாரம் எடுத்தார். அம்மா அம்மா. இந்த அவதாரத்திலே என்ன? இந்த அம்மாளுடைய பிறவியானது 3வது அவதாரம் எடுத்த பிறவிதான். பார்த்துக்கோ. ஆமா. வராகினா சும்மா இல்ல. என்ன சுவாமி? லட்சுமி தேவியே அவதாரங்களை எடுத்தாளாம். எடுத்தார்களா? அப்படியாகிய ஆமோ ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் சிவபெருமான் கைலாச மலையதிலே ஏ மலையதிலே அவ வடக்கு மலைக்கு வாராரே மலையதிலே ஏ ஆண்டவன் தான் பகவானோ அந்த வடக்கு மலை சாயலிலே திருவண்ணாமலையதிலே ஏ மலையதிலே ஆண்டவனோ வாராரே மலையாதிலே அப்படி திருவண்ணாமலையதிலே எங்க ஈசன் பகவான் வந்தல்லவோ ஏ வானத்துக்கும் பூமிக்குமா ஐயா பூமிக்குமோ அக்கினி மலையாக வளருதாரோ ஐயா பூமிக்குமா அப்படி ஈசனான பகவானோ நாளைக்கு நாளாக ஆண்டவன் தான் பகவானோ வண்ணாமலை தன்னதிலே அக்கினி மலையா வளருதாரே வளருதாரே ஆண்டவன் தான் பகவானோ வளருதாரே ஆண்டவன் தான் வளரும் போதே பார்த்தார் நாளுக்கு நாளாக ஆமா அக்கினி மலையானது உயர்ந்து கொண்டே வருகிறது. ஏப்பா உயர்ந்து கொண்டே வருகின்றது. இருவேரும் தேட தேட ஆமா பூமியில இருந்தோ அக்கினி மலையானது ஆமா அண்டம் புகடும் தட்ட ஆமோ அக்கினி மலையானது வளருகிறது. வளர்கின்றதோ அக்கினி மலையானது வளரும் போது என்ன சுவாமி? நான்முகன் பிரம்மதேவரானவரோ ஆமா அந்த நான்முகன் பிரம்மதேவனானவரோ என்ன சுவாமி? ஐயா அன்ன பச்சி வாகனத்தில் ஆண்டவனுடைய முடிய காண ஐயா முடிய காண வாராரே எங்க பிரம்மதேவன் ஆண்டவனின் முடியை காணே ஏ நான்முகந்தாம் பிரம்மதேவன் ஈசனுடைய முடிய காணே அவருடைய அன்ன பச்சி என்னும் வாகனத்தில் அழகு பிரம்மதேவன் வார போதே
பச்சி வாகனத்திலே அழகு பிரம்மன் முடிய காண்பதற்கு சென்றார். ஏப்பா சென்று கொண்டு இருக்கிறார். பார்த்தார் என் கோபால கண்ணன் வைகுண்டம். ஆமா முடிய காணணும்னா என்ன சுரூபத்தை எடுக்க வேண்டும்? ஏப்பா என்ன சுரூபம் எடுக்க வேண்டும்? அதாவது ஆமா பூமியை பன்றிதான் துளைக்கும். பார்த்துக்கோ ஏப்பா பன்னித 2 கொம்ப வச்சு துளைக்கும்னே. 2 கொம்ப வைத்து துளைக்கும். என் மாயவனாகிய கோபால கண்ணே, கோபால கண்ணு ஆண்டவன் அக்கினி மலைக்கு கீழே. ஆமோ என் பச்சைவாள் என் பெருமான் கோபால கண்ணே, கோபால கண்ணு வராக வடிவம் கொண்டே வடிவம் கொண்டு பூமியத்தான் துளைக்காரே. வராக வடிவம் கொண்டு அப்படி வராக வடிவம் கொண்டே. ஆமோ என் பெருமான் கோபால கண்ணே, ஆமா வராக வடிவம் கொண்டல்லவோ. வராகம்னா என்னதுயா? ஏப்பா பன்றி சுரூபம் கொள்கிறார். பன்றி சுரூபம். பார்த்துக்கோ. ஆமா ஐயா பன்றி நல்ல சுரூபம் கொண்டே. ஏ பச்சை மாலோ என்பெருமா பூமியத்தான் துளைக்காரே. பன்றி எப்படி துளைக்கி? ஏப்பா பூமிய முட்டி துளைக்காரு. முட்டி முட்டி. ஆமா புரட்ட சமண்டு போல. ஆமா உரு 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 உருன்னு பார்த்துக்கோ. ஏப்பா துளைத்து கொண்டு வருன்னு வருது. அப்படி வராக வடிவம் கொண்டே பூமிய துளைத்து வருவதையா. அப்படி வருகிற வேளையிலே அந்த பாதாளோ அந்த நதியிலே போற நல்ல கிழங்கதுதா பன்றி கொம்பதில பட்டிடுமா. கொம்பதும் உடைந்து போச்சு. உடைந்து போச்சே உடைந்து போச்சு. ஐயனே உடைந்து போச்சே. உதுரம் அதே வருவதையோ உடைந்து போச்சு. உடைந்து போச்சே வருவதையோ. அப்படி உதுரமதும் வந்த போதே பன்றியா வடிவம் கொண்டு பச்சை போல் என்பெருமான் கோபால கண்ணு அப்படியே கொம்ப வச்சு துளைச்சாரு. பத்தியா துளைத்து கொண்டு வருகிறார். பூமிக்குள்ள கோர கிழங்கு இருக்கும். ஆமா அந்த கோர கிழங்க போய் முண்டி. ஆமா பன்றியானதுக்கு வலது கொம்பானது உடைந்தது. ஆமோ அப்படி வலது கொம்பானது உடைந்த வேளையில அதிலிருந்து உதிரமானது வருகிறது சுவாமி. ஆமோ அந்த உதிரமானது வந்து ஆமா ஆண்டவன் பகவானுடைய பாதத்துல போய் பட்டது. ஆமா பார்த்தார். என்ன செய்தார்? அவனுடைய பாதத்தை ஆமா பச்சைமால் பார்த்தார். ஏப்பா பார்த்து விட்டார். இப்படியே வாராரு பிரம்மதேவன். ஆமா ஏன ஓ அப்படியே வளர்ந்து கொண்டு போது அந்த ஆமா அக்கினி மலையானது. ஆமோ மலையிலே இருந்து ஆமா யார் வாரா? யார் வருகின்றார்? தாளாம்பூ வருகிறது. தாளாம்பூ வந்தவுடனே என்ன சுவாமி? தாளாம்பூவை அழைத்தார். அழைத்தா ஏ தாளாம்பூவே, என்ன சுவாமி? இங்க வாப்பா. அம்மா ஏ தாளாம்பூவே, என்ன எனக்காண்டி நீ ஒரு பொய் சாட்சி சொல்லணும். என்ன சுவாமி? என்ன சாட்சி? என்ன என்ன? பகவானுடைய முடிய முதல் பார்த்தது அம்மா பிரம்மம்னு ஒரு வார்த்தை மட்டும் போய் சொல்லிரு. ஏப்பா சொல்லிவிடு. சொன்னனு வை. ஆமா நீ எந்தெந்த ஆலயத்திலனாலும் உனக்கு முதல் இடம் தருகிறேன் என்றார். தருகிறேன் என்றார். அப்படி சொன்ன போது சாமியா பேடிய ஆட்டம் என்றே தாளாம்பூவிடம் சொன்ன போது தாளாம்பூவும் ஒத்துக்கொண்டது. ஆமா தாளாம்பூவும் ஒத்த போது ஆமோ இந்த போன வராக வடிவம் கொண்டு போன ஆமா பவால கந்தனக்காங்களைய ஆமோ என் லட்சுமி தேவியானவா ஆமோ அந்த பச்சைமானுடைய சுருவம் கொண்டு ஆமோ பெருமாள் போன சுருவத்தை எடுத்து ஆமா வராகியா வடிவம் கொண்டு ஏ
வடிவம் கொண்டே வாராளே லட்சுமியாக வடிவம் கொண்டோ அப்படி வாராகியா வடிவம் கொண்டே லட்சுமி தேவி வாராதே தரையத்தானே துளைத்து கொண்டு ஐயா துளைத்து கொண்டு அம்மை லட்சுமியோ வாராளே துளைத்து கொண்டோ அப்படி பூமியத்தான் துளைத்து கொண்டே ஒரு பன்றி போல வடிவம் கொண்டோ எங்கள் லட்சுமி தேவி மாறாளே அப்படி வருகிற வேளையிலே கணவனோ மனைவியுமா ஐயா மனைவியுமோ இருவேரும் பாராளத்தில் சந்தித்தாரே கணவனும் மனைவியுமாகவே அப்படி வருகிறதோர் வேளையிலே அப்படியே பண்டி சுருவம் கொண்டு வருகின்றார்கள் இருவேரும் வருகிற வேளையில தாளாம்புவானது சாட்சி சொல்ல வருகிறது எப்படி சாட்சி சொல்ல வருகிறது எப்படி சுவாமி ஐயா பகவானே ஆமா அவரை பார்த்ததுக்கு என்ன சாட்சி இருக்கு ஆமா நான் பார்த்ததுக்கு என்ன சாட்சி இருக்கு என்று சொல்லுங்க வேண்டாம் சொல்லுங்க வேண்டாம் இருப்பிடமே கிடையாது. அது மட்டுமில்ல நீ உச்சியிலே பூத்து ஒருவருக்கும் மனதில்லாம உச்சியிலே கருவி கோவல் கடவா என்று சாபத்தை கொடுத்தான். அப்படி சாபங்களை கொடுத்த உடனே ஆமோ என்ன செய்கின்றார் எங்கள் இருவேருக்கு ஏதாவது ஒரு பேர் நாமங்களை கொடுங்கள் என்றார். ஆமா எப்படி பேர் கொடுப்பார் தெரியுமா? எப்படி சுவாமி? நீ பன்றி போல வடிவம் கொண்டதினாலோ அப்பா ஏ கோபால கண்ணா உனக்கு பன்றி மாடன் என்று ஒரு பெயரோ ஐயா ஒரு பெயரோ பன்றி மாடத்தியா உந்த பெயரோ ஐயா ஒரு பெயரோ பன்றி மாடத்தியே ஐயா மாடத்தியா பச்சை மாலுக்கு பேர் கொடுத்தாக மாடத்தியா அப்படி பன்றி மாடத்தி என்று சொல்லியே ஆண்டவன் பேர் கொடுத்தார். கையிலே வந்த உதிரமானதை ஒரு பாலகனாக பிரவி செய்து அந்த பாலனுக்கு உதிரமாட என்று சொல்லி உதிரமாடத்தி என்று சொல்லி உண்மையோடு பேர் கொடுத்தார். ஆண்டவா பகவானே சிவபெருமானே எங்களுக்கு
உனக்கு மறுபேறு வேணும் என்று சொன்ன போது அப்பா வராக வடிவம் கொண்டதினால உனக்கு வராக ராஜன் என்றோ வராகி அம்மன் என்றோ பகவானும் பேர் கொடுத்து திருவண்ணாமலையதில அம்பிகைய வாராகி ஆதியில லட்சுமியா ஆதியில வாராகி அன்றி போல வடிவம் கொண்டா அன்றி மரத்தி என்று சொல்லி அன்றி மாட சுவாமி என்றோ வராக ஈசன் என்றோ வராகி என்று சொல்லி கடவுளுமே பேர் கொடுத்து அம்மா அம்மா வாராகி எந்த இடம் வந்தாலும் வழங்கி வரும் மக்கள் எல்லாம் இலங்கு வகையால நடப்பு போட்டு கும்பிடுவார் இருக்குகிற இடமெல்லாம் லட்சுமி தேவி அம்மா செல்வம் பெருகிடுமே துவங்கி வாழ வைப்பார் கோபால கண்ணானுக்கு வராகராஜ பெருமாள் என்று பெயர் கொடுக்கிறார்கள் இருக்கிற இடமெல்லாம் செல்வம் தலை துவங்கி செழித்தோங்கி வாழும் உனக்கு குழங்கு வகையான படப்பு போட்டு கும்பிடுவார் என்று அந்த ஆக்குவாரோ அழைக்கு வரும் 1008 வரும் வராகி அம்மனுக்கும் வராக பெருமாளுக்கும் பன்றி மாட சுவாமிக்கும் பன்றி மாடத்தி அம்மன் வள நன்னதியில வராகி அம்மனுக்கு ஒரு நிலையம் பெற்று வராகி அம்பிகையா திருவண்ணாமலையதில அண்ணாமலை நாதரையோ அம்மனையோ